My dear children, good morning. Basic concepts in chemistry lab. We heard about very important terms like atomic mass, molecular mass, mole concept, molar mass, molar volume, Avogadro number. இதெல்லாம் one important part of basic concepts. Next one, the molar mass madre, equivalent mass is another important concept. Adana equivalent mass pona video la sonnadane idu eppo namakku indha idu use pandrona when one element or compound combines with another element or compound, the reaction nadakumbodhu in what ratio they should be treated to complete the reaction. The reaction நம்ம mix பண்றது complete ஆகணும். Particularly எங்க யூஸ் பண்றோம் அப்படினு சொன்னா analytical chemistry, practical chemistry. நம்ம கூட practicalல volumetric analysis செய்ய போறோம். அப்ப நீங்க இந்த terms எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க பார்க்கலாம். Particularly analytical chemistry நமக்கு practically நமக்கு எங்க யூஸ் ஆகுது? All diagnostic tests. Diagnostic test என்ன மீன் பண்றோம்? The blood test, the COVID test கேள்விப்படுறோமே, sugar test கேள்விப்பட்டிருக்கோமே, மலேரியா இருக்கா, டைஃபாய்டு இருக்கா, ஈவன் கேன்சர் கண்டுபிடிக்கிறது கூட நிறைய டயக்னோஸ்டிக் டெஸ்ட். அங்கெல்லாம் ரிசல்ட் ஷுட் பி அக்யூரேட், அதர்வைஸ் பயங்கர கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுதான் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு பேர். அந்த கெமிஸ்ட்ரியில் இந்த ரியேஜன்ஸ் எவ்வளவு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கிளியராக நமக்கு சொல்கிறது தான் ஈக்குவலன்ட் மாஸ். இது ரொம்ப டீப்பாக அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்லாம் வேண்டாம். ஈக்குவலன்ட் மாஸ்னா என்ன அது மட்டும் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. என்ன சொன்னேன் நான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட் இருக்கு, ஆர் இதை லெட் மீ கன்சிடர் திஸ் ஆஸ் அ சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸோட ஈக்குவலன்ட் மாஸ்னா என்ன டெஃபினேஷன் மட்டும் பாருங்க. என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம்னா மே கம்பைன் வித் ஹைட்ரஜன் ஆர் லிபரேட் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஏ காம்பவுண்ட். அதே போல இந்த சப்ஸ்டன்ஸ் மே கம்பைன் வித் ஆக்சிஜன் ஆர் லிபரேட் ஆக்சிஜன் ஃப்ரம் ஏ காம்பவுண்ட். அதே போல சப்ஸ்டன்ஸ் மே கம்பைன் வித் குளோரின் ஆர் லிபரேட் குளோரின் ஃப்ரம் ஏ காம்பவுண்ட். தட் மீன்ஸ் இந்த சப்ஸ்டன்ஸ் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது it may combine or displace hydrogen or oxygen or chlorine. இதனுடைய மாஸ் எவ்வளவு இருந்தா, that is important. இதனுடைய மாஸ் எவ்வளவு இருந்தா என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகும், டிஸ்ப்ளேஸ் ஆகும். ஆக்சிஜன் போது 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும், டிஸ்ப்ளேஸ் ஆகும். குளோரின் சொல்லும்போது 35.45 கிராம் ஆஃப் குளோரினோட கம்பைன் ஆகும், அது டிஸ்ப்ளேஸ் பண்ணும். So அதுக்கு how much of substance is required, அதுக்கு equivalent mass. So எப்படி define பண்ணலாம்? Equivalent mass of the substance is defined as the mass of the substance which can combine with or liberate 1.008 gram of hydrogen or 8 gram of oxygen or 35.45 gram of chlorine அப்படின்னு சொல்றோம். So again analytical chemistry இதை யூஸ் ஆகுது. நான் கூட zinc plus sulfuric acid for example சொன்னேன். அப்புறம் இந்த ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம பிராக்டிகலா இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். உடனே டக்குனு ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா, அந்த சப்ஸ்டன்ஸோட ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு we have a formula. என்ன ஃபார்முலா? எந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அந்த சப்ஸ்டன்ஸோட மோலார் மாஸ் கிராம் பர் மோல் போடுவோம், டிவைடட் பை என்ன போட்டோம் ஞாபகம்? அன்னைக்கு சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ணல, ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் இது கிராம் பர் மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ஈக்குவலன்ட் பர் மோல் சொல்லுவோம், அதெல்லாம் எடுக்கல. மோலார் மாஸை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒன்னால டிவைட் பண்றோம். ஸோ இப்போ எலிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணுவோம்னா இந்த மோலார் மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் அப்படின்றது அட்டாமிக் மாஸ் சொல்றோம், கிராம் அட்டாமிக் மாஸ். சே சோடியம் அட்டாமிக் மாஸ் 23. இதே நம்ம காப்பர் எடுத்தோம்னா 63.54. இதெல்லாம் இப்போ இது அட்டாமிக் மாஸ் நம்ம மோலார் மாஸ் கிராம்ல வச்சுக்கோங்க, டிவைடட் பை என்ன போறோம்னா the equivalence factorன்றது என்னன்னா valency of that element, valency. இப்போ சோடியத்தோட valency is 1, காப்பரோட valency is 2. சோ இத 1 ஆல டிவைட் பண்ணா அதேதான் ஈக்குவலன்ட் மாஸ். இத பொறுத்தவரைக்கும் valency 2 னும் போது இப்படி. சோ இப்போ ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் அப்படினு எடுக்கிறோம்.
பர்டிகுலர்லி இதை எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்னா எலிமெண்ட்ஸ், அப்புறம் காம்பவுண்ட்ஸ் வரும். காம்பவுண்ட்ஸில் நம்ம கெமிஸ்ட்ரியில் ப்ராக்டிக்கலில் இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் நம்ம மெயினாக படிக்க போகிறது என்னன்னு கேட்டோம்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன், அப்புறம் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஆசிட் பேஸ் நான் போன வீடியோவில் இல்லுஸ்ட்ரேட் பண்ண ஒரு ஆசிட் பேஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா நடக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் நியூட்ரலைசேஷன். அதில் how much of acid is taken to completely neutralize this acid, how much of base is required. So acid fixed எடுத்துக்கிட்டு பேஸ் போடும்பொழுது எவ்வளவு போட்டால் ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக நடக்கும். இதை நம்ம உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு டக்குன்னு ஆட் பண்ணால் ரியாக்ஷன் முடியாது. எக்ஸ்பெரிமெண்ட் பெருசாக செஞ்சுருக்க வேண்டியதில்லை. அதே போல் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் அதெல்லாம் பின்னாடி இதே லெசனில் வருது. அதுக்கு பேர் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அங்கெல்லாம் நம்ம இந்த ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன சொல்ல வரேன்னா எதுக்கெல்லாம் நமக்கு ஈக்குவலன்ட் மாஸ் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒன்று ஆசிட், இன்னொன்று பேஸ், இன்னொன்று ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இன்னொன்று ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த நாலுக்கும் உங்களுக்கு தெரியணும். ஆசிட், பேஸ், ஆக்சிடைசிங், ரெடியூசிங் ஏஜென்ட் உங்களுக்கே தெரியும். ஆசிட்னா என்னெல்லாம் கன்சிடர் பண்ணலாம்? சே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட், இது போல ஆசிட்ஸ் இருக்கு. இந்த ஆசிட்க்கு ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின் போது என்ன பண்ணலாம் நம்ம? as usual ஈக்குவலன்ட் மாஸ் அப்படினு சொல்லும்போது அதனுடைய மோலார் மாஸ் இதனுடைய மோலார் மாஸ் என்ன? ஹைட்ரஜனுக்கு 1, குளோரினுக்கு 35.5, அப்ப 36.45. இதுக்கு பார்த்தோம்னா 2 ஹைட்ரஜனுக்கு 2, சல்ஃபருக்கு இதெல்லாம் எங்க பார்க்கலாம்னு சொன்னா நம்ம சயின்டிபிக் டேட்டா புக்ல அட்டாமிக் வெயிட்ட பார்க்கலாம். 32, 1 oxygen 16, 4 oxygen 64, டோட்டல் பண்ணா 98. அது போல மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிச்சு இதை எதனால டிவைட் பண்றது? இங்க என்ன ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்னு சொன்னா இந்த விஷயம் நீங்க அடிக்கடி படிச்சீங்க. கெமிஸ்ட்ரியில நம்ம 11th 12thலயே படிக்க போறோம். ஆசிட்ஸ் அப்படினாவே they contain replaceable hydrogen. replaceable hydrogen என்ன? பேஸோட போட்டோம்னா பேஸ்னா என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? சே சோடியம் ஹைட்ராக்சைடு, calcium hydroxide, aluminum hydroxide, இதெல்லாம் well known bases. இந்த ஆசிட் பேஸ் ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆசிட்ல இருந்து H+ வெளியில வரும், பேஸ்ல இருந்து OH- வெளியில வரும். இந்த ரெண்டு தான் ரியாக்ட் ஆகும். H+ OH- ரியாக்ட் ஆகி வாட்டர். இதுதான் நியூட்ரலைசேஷன். சோ இப்ப ஆசிட்னா என்ன சொல்றோம்? acids always contain replaceable hydrogen. இதுல எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அதை ரியாக்ட் பண்ணும்போது தான் வரும். தியரிட்டிக்கலி நம்ம என்ன வச்சுக்கலாம்? இதனுடைய நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் 1, இதனுடைய நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் 2, இதனுடைய நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் 3. அதுதான் ஆசிட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர். சோ இதுக்கு என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த H எப்போ வெளியில வரும்? OH பேஸோட ட்ரீட் பண்ணுவோம். அப்போ பேஸோட ட்ரீட் பண்ணும்போது அது ரீப்ளேஸ் ஆகுதுங்கிறதுனால நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இன் an acid, அதுக்கு பேரு ஒரே ஒரு வார்த்தை சொல்றோம், பேசிசிட்டி ஆஃப் தி ஆசிட். இந்த டேர்ம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பேசிசிட்டி மீன்ஸ் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் present in that acid. So basicity of phosphoric acid how much? 3. Basicity of sulfuric acid 2. Basicity of hydrochloric acid 1. அந்த பேசிசிட்டி அப்படிங்கிற நம்பரால டிவைட் பண்ணினோம்னா we get equivalent mass. So sulfuric acid I told you இதனுடைய equivalent mass எப்படி? molecular mass, molar mass is 98. இதனுடைய பேசிசிட்டி எத்தனை? by 2. எவ்வளவு equivalent mass? 49. இதுக்கு என்ன யூனிட்? கிராம் per equivalent அப்படினு சொல்றோம். கிராம் per equivalent not mole. அதே போல பேஸ்னா என்ன? இதேதான் they have replaceable OH. அந்த replaceable OH க்கு என்ன பேர் சொல்லலாம்? எப்போ அது ரீப்ளேஸ் ஆகும்? எப்போ that will come out அப்படிங்கறதுனா when it is treated with acid. அப்ப இந்த OH உடைய நம்பர் இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா it is called the acidity of the acid. So remember acidity basicity, base acidity ன்னு சொல்றோம். இதுல number of replaceable OH is 1. இதுல calcium hydroxide எடுத்தோம்னா 2, அலுமினியம் ஹைட்ராக்சைடு எடுத்தோம்னா 3. அப்ப நீங்களே சொல்லலாமே ஈக்குவலன்ட் மாஸ் இதுக்கு என்ன சொல்லலாம்? சேம் மோலார் மாஸ் டிவைடட் பை என்ன போடலாம்? எஸ் அசிடிட்டி. இப்ப கால்சியம் இதுக்கு பொறுத்த வரைக்கும் சோடியம் 23, ஆக்சிஜன் 16, ஹைட்ரஜன் 1, டோட்டல் 40. ஈக்குவலன்ட் மாஸ் எவ்வளவு? 40 by 1 40 தான். கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு என்ன? கால்சியத்துக்கு 40,
OH எடுத்தோம்னா 17. அப்போ 2 17 34. அப்போ எவ்வளோ 74 இதனுடைய மோலார் மாஸ் 74 by 2 37. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு பொறுத்த வரைக்கும் 74 by 2 equal to 37 gram per equivalent. சிம்பிளி மோலார் மாஸை நீங்கள் மென்டல் அரித்மெட்டிக்லேயே போடணும். அச்சா அது போல இது ஆசிட் பேஸ் நிறைய முறை படிப்போம். 11th ப்ராக்டிக்கலில் இந்த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆசிட் பேஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன? தட் which helps oxidation is oxidizing agent. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன? ஆக்சிஜனை சப்ளை பண்ணணும். நம்ம இந்த லெசனில் பின்னாடி படிப்போம். ஐ ஹோப் நீங்கள் 10th 9th கூட படிச்சிருக்கலாம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னால் that will combine with electron. இதனுடைய தியரிட்டிக்கல் கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றேன். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொன்னா இன்னொரு விஷயம், இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது தான் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி ஆசிட் பேஸ் ரியாக்ட் ஆகும்போது தான் இந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகும், OH ரீப்ளேஸ் ஆகும். சும்மா இருக்கும்போது நடக்காது. நம்ம எப்படி சும்மா இருக்கும்போது தானே பேசிட்டு இருப்போமா? நம்ம கிடையாது. இஃப் வி வாண்ட் a conversation அட்லீஸ்ட் 2 பேர் இருக்கும். அதுபோல இந்த ஆசிட் ரியாக்ட் ஆகணும்னா பேஸ் வேணும், பேஸ் ரியாக்ட் ஆகணும்னா ஆசிட் வேணும். அப்பதான் இந்த ரீப்ளேசபிள்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் தியரி நம்ம பின்னாடி படிக்கலாம். அதுபோல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா will accept electron. accept ஏன்றதெல்லாம் நான் அப்புறம் லெசன்ல பின்னாடி வந்து பார்க்கலாம். reducing agentன்றது அப்படியே ஆப்போசிட். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா will donate electron. அப்போ இந்த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போது இந்த ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்ன்றதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின்ட் ஆர் லாஸ்ட் யூஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எடுத்தது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இட்ஸ் a very good oxidizing agent. நம்ம படிக்கணும். இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரது பார்க்கலாம். இதுல மேங்கனீஸ் பார்த்தோம்னா ஜஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் நான் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். +7 அப்படிங்கிற ஸ்டேட்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதே லெசன்ல பின்னாடி வருது. ஆனா டியூரிங் தி ஆக்சிடேஷன் அது என்ன ஆகும்னா will become Mn2+ ஆ மாறும். So +7 to +2 அப்படின்னா என்ன அர்த்தம்? So plus is decreasing னா என்ன? அங்க minus is added. எது மைனஸ்? எலக்ட்ரான். எத்தனை மைனஸ் ஆட் பண்ணா +7 will become +2? 5 மைனஸ். அப்ப இங்க என்ன அர்த்தம்னா இதோட ரியாக்ஷன் நடக்கும்போது 5 எலக்ட்ரான்ஸ் இது கெயின் பண்ணுது. 5 எலக்ட்ரான்ஸ். சோ இதெல்லாம் நம்ம ஆக்சுவல் எக்ஸாம்பிள்லாம் பின்னாடி படிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்? இதனுடைய ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லும்போது மோலார் மாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் போடணும். இப்போ இதுக்கு ஆக்சுவலா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பொட்டாசியத்துக்கு அட்டாமிக் வெயிட் இஸ் 39, மேங்கனீஸ்க்கு 55. எல்லாமே சயின்டிஃபிக் டேட்டா புக்ல பார்க்கலாம். 1 ஆக்சிஜன் 16, 4 ஆக்சிஜன் 64. நீங்க இத டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி பாருங்க 39 பிளஸ் இதுக்கு 55 பிளஸ் 64 எத்தனை வருது? 158. So 158 is the molar mass. Number of electron எத்தனை இது gain பண்ணது? 5 divided by 5 equal to 31.6 gram per equivalent. இது வந்து oxidizing agent. Reducing agent என்ன பண்ணும்? இது என்ன பண்ணுதுன்னா liberates electron. say இதை ஒரு காம்பினேஷன் இருக்கு, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஃபெரஸ் சல்ஃபேட்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஃபெரஸ் சல்ஃபேட் அதுல ஃபெரஸ்ங்கிறது Fe2+ ஆகும். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இதை ஆக்சிடைஸ் பண்ணி இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் டேர்ம் எல்லாம் ஜஸ்ட் கார்ல வாங்குங்க, அப்புறம் பேசிக்கலாம். 2+ will become 3+. எப்போ 2+ 3+ ஆ மாறும்? எலக்ட்ரானை வாங்கினா பிளஸ் எல்லாம் குறையும், எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணா பிளஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இங்க என்ன அர்த்தம்? Fe2+ to become Fe3+. இந்த ஆக்சிடேஷன் நடக்கணும்னா இது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். சோ ஒரு விஷயம், இந்த வார்த்தையெல்லாம் பின்னாடி படிக்கலாம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இது வந்து என்ன? ரெடியூசிங் ஏஜென்ட் will oxidize. இதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்க, அதெல்லாம் லிவிங். சோ இப்போ இந்த கன்வர்ஷன் நடக்கும்போது ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுது? எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. அப்ப ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னு வரும்போது ஈக்குவலன்ட் மாஸ் equal to molecular mass by number of electron lost அப்படின்னு வரும்.
ஸோ ரெண்டுக்கும் ஒன்றா கூட சொல்லலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இது வந்து என்ன அப்படின்னா இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின்டு, இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட். ஸோ இங்கே எத்தனை ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் இதில் ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்கிறது தான் இது. ஃபெரஸ் சல்ஃபேட் நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னா ஃபெரஸ்க்கு 56, சல்ஃபருக்கு 32, 4 ஆக்சிஜன் 64, டோட்டல் பண்ணீங்கன்னா இட் கம்ஸ் 152 வரும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இதில் எத்தனை இன்வால்வ் ஆகும் 1. அப்போ என்ன ஈக்குவலன்ட் மாஸ் 152 சொல்லலாம். யூனிட் என்ன கிராம் பர் ஈக்குவலன்ட் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கால்குலேட் ஈக்குவலன்ட் மாஸ். ஸோ ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்றதுல இருந்து ஷியூராக எக்ஸாம்பிள் கொஸ்டின் வரும். இதில் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா டெஃபினேஷன் ஆஃப் ஈக்குவலன்ட் மாஸ். ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன், 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் or 35.45 கிராம் ஆஃப் குளோரினோட கம்பைன் ஆகணும். அதை லிபரேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்டன்ஸ் உடைய மாஸ் என்ன. அடுத்து இந்த ஃபார்முலா ஈக்குவலன்ட் மாஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர். அது எல்லாத்த விட இந்த 4ல் ஏதாவது ஒன்று சின்ன 1 மார்க் ப்ராப்ளமாக கேட்பாங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. ஆசிட்னா பேசிசிட்டி, பேஸ்னா அசிடிட்டி, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்டட், ரெடியூசிங் ஏஜென்ட்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட்டட். அதால மோலார் மாஸை டிவைட் பண்றோம். இதான் விஷயம். ஸோ இதான் ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கிறது. இந்த ஈக்குவலன்ட் மாஸ் எங்க இம்பார்ட்டன்ட், இதனோட யூஸ் என்ன அப்படிங்கறது ஒரே ஒரு பாயிண்ட் இல்லஸ்ட்ரேட் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோல அதை பார்க்கலாம். தேங்க்யூ. டியர் சில்ட்ரன், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் டிஃபைன் பண்ணி how to calculate equivalent mass for different substancesல நம்ம ஆசிட், பேஸ், ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் இதெல்லாம் எப்படி ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவோம். So what is the use of equivalent mass? As I told you in the previous video, particularly equivalent mass எங்க யூஸ் ஆகுதுன்னா analytical chemistry. particularly எங்க அப்படின்னு இந்த ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் நியூட்ரலைசேஷன் நம்ம லெவல்ல பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இந்த ரெண்டும் நம்ம ப்ராக்டிக்கல்ல 11th 12th ரெண்டுலையுமே செய்ய போறீங்க. அப்போ நான் இதை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம ப்ராக்டிக்கல்லே இதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது நான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன், நான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு வந்து ஸோ நம்ம இது கேள்விப்பட்டோமே, மீத்தேன் கேஸ் இருக்கு. இதை வந்து நான் ஆக்சிஜனோட மிக்ஸ் பண்ணி பர்ன் பண்ணினா இது என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வரதா வச்சுக்கலாம். இப்போ நான் இதுல மீத்தேன் 1 மோல் எடுக்கிறேன். 1 மோல்னா எவ்வளோ 16 கிராம். ஏன்னா கார்பனுக்கு 12, 4 ஹைட்ரஜனுக்கு 4, 16. இப்போ இந்த மீத்தேன் 1 மோல் கம்ப்ளீட்டா பர்ன் ஆகி டோட்டலா இது டிஸப்பியர் ஆயிடும். அப்போ எவ்வளவு ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா மோல் கணக்கு நம்ம பார்த்தா போதும். மோல் பேசிஸ்ல எப்படி இது 16, ஆக்சிஜன் எவ்வளவு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பேலன்ஸ்ட் ரியாக்ஷன் நமக்கு வேணும். பேலன்ஸ்ட் ரியாக்ஷன், பேலன்சிங்னா என்ன சொல்லணும், நம்ம என்னென்ன எலிமெண்ட் இங்க இருக்கோ அதெல்லாம் இங்க இருக்கணும். ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ல முதல்ல இந்த எலிமெண்ட்ஸ் சரியா, அதுதான் ஸ்கெலிட்டன் ஆஃப் தி ஈக்குவேஷன். இதே லெசன்ல இதையும் படிக்கலாம். அடுத்து இந்த எலிமெண்ட்னுடைய நம்பர் ரெண்டு பக்கமும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவலா இருக்கணும். அது வர மாதிரி இதை சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதுதான் பேலன்சிங். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீத்தேன் ஏதாவது ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணலாம். இப்போ இதுல கார்பன் 1 இருக்கு, ஹைட்ரஜன் 4 இருக்கணும், ஆனா இங்க 2 தான் இருக்குது. உடனே என்ன பண்ணலாம், அதை 4 பண்ணுங்க. எப்படி 2 ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னொன்னு அட்ஜஸ்ட் பண்றது ஈஸியா எப்பவுமே ஆச்சுங்களா. அடுத்தது 4 ஹைட்ரஜன். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிஜன் இங்க 2 இருக்கு, இங்க 2 + 2 4 இருக்குது. என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கத்துல எங்க வேணா நீங்க ஆர்டர் பண்ணலாம். சோ 4 வரணும்னா இங்க 2 வரும். அப்போ இதுதான் பேலன்ஸ்ட் ரியாக்ஷன் பேர். பேலன்ஸ்ட் ரியாக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்? if I have 1 mole of methane, இது 16 கிராம் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா இது பர்ன் ஆகி ரியாக்டன்ட்டே கொஞ்சம் கூட இருக்க கூடாது, டோட்டலா ப்ராடக்ட்டா மாறணும். அதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டா இது 1 மோல் அப்படின்னா இது எத்தனை மோல் பாருங்க, 2 மோல். ஒரு மோல் ஆக்சிஜன் எவ்வளவு 32. ஏன்னா ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் வெயிட் 16, ரெண்டு ஆக்சிஜனுக்கு 32, அப்ப 2 into 32 64. So if you take 16 gram of methane, we have to take 64 gram of oxygen. இதை இப்படி சொல்லலாம். அல்லது if I take 1 mole of methane, I need 2 moles of oxygen for the complete burning of methane, complete conversion of methane into CO2 water. So இது போல இந்த மோல் கான்செப்ட் எங்க நம்ம பயன்படுத்துவோம், யூஸ் பண்ணுவோம் கேட்டோம்னா பேலன்ஸ்ட் ரியாக்ஷன்ல மோல் கான்செப்ட்,
அந்த மோல் கான்செப்டை வச்சு இந்த பேலன்ஸ் பண்ணலாம். அதிலிருந்து how much of reactants நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ மோல் அப்படிங்கிறது எங்க யூஸ் ஆகும்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி யூஸ் பண்றோம். ஈக்குவலன்ட் மாஸ் தான் சார் அப்படின்னு பொழுது சரி, நான் கூட போன வீடியோவில் சொன்னேன் என்ன சொல்லி, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எப்போ இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா in the presence of dilute sulfuric acid H2SO4. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, எதை ஆக்சிடைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெரஸ் சல்ஃபேட். இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த அசிடிஃபைடு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கூட ஃபெரஸ் சல்ஃபேட் போட்டா ரியாக்ஷன் நடந்து என்ன வந்து பார்த்தோம்னா ரியாக்ஷன் நடந்து பொட்டாசியம் சல்ஃபேட்டா சேஞ்ச் ஆகும், manganese sulfate வரும். ferrous sulfate will be oxidized into ferric sulfate. இந்த ஈக்குவேஷன் பத்திலாம் you don't worry, just புரியுதா மட்டும் பாருங்க. excuse and water, இது ரியாக்ஷன் ஆச்சுங்களா. இதுல இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இது ரெடியூசிங் ஏஜென்ட். இதை நம்ம கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்றோம் வச்சுக்கலாம். பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இது பேலன்ஸ் எழுதுறேன். 2KMnO4 8H2SO4 10FeSO4. இந்த பக்கம் வரும்போது 2MnSO4 5H2SO4. இதெல்லாம் பேலன்ஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்ல நம்ம உட்கார்ந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல கூட இருக்கு, இது ரெடியூசிங் ஏஜென்ட். நம்ம இந்த மாதிரி எத்தனை மோல் இருக்கலாம் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இது வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இது நான் ரெடாக்ஸ், இது ரெடாக்ஸ் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன். இங்க என்ன பண்ணலாம் தெரியுங்களா, நீங்க பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அதனுடைய ஈக்குவலன்ட் மாஸ் எவ்வளவு தெரியுமா, போன இதுல போட்டு காமிச்சோம் 31.6 கிராம். 31.6 கிராம் எடுத்து 1 லிட்டர் வாட்டர்ல டிசால்வ் பண்ணிக்கங்க. அது கூட சல்ஃபூரிக் ஆசிட் போட்டுக்கங்க. இதோட ரியாக்ட் ஆகிறதுக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் எவ்வளவு வேணும் அப்படின்னா அதனுடைய மோல் பார்க்க கூடாது, ஈக்குவலன்ட் மாஸ் தான் பார்க்கணும். எவ்வளவு நான் உங்களுக்கு சொன்னேன் 152 கிராம் இஸ் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட். சோ அப்ப நம்ம இத 31.6 கிராம் எடுத்தோம்னா இது ஃபெரஸ் சல்ஃபேட் 152 கிராம். பேலன்ஸ் ஈக்குவேஷன் வேணுமா, வேண்டவே வேண்டாம். பேலன்ஸ் ஈக்குவேஷன் எப்போ வேணும் நமக்கு அப்படின்னு கேட்டோம்னா மோல் கணக்கு போடும்போது தான். இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுக்கிறேன், ஃபெரஸ் சல்ஃபேட் எடுக்கிறேன், இது எவ்வளவு எடுக்கணும் 31.6 கிராம், இது எவ்வளவு எடுக்கணும் 150 கிராம் போட்டா என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ நம்ம இது கரெக்டான்றது நம்ம இதில் வச்சு கூட போகலாம். சரி, இங்க பாருங்க இந்த ரியாக்ஷன்ல நான் இங்க பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எவ்வளவு 2 மோல்ஸ் இருக்கு. ஒரு மோல் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நம்ம பார்த்தா 158. ஃபெரஸ் சல்ஃபேட் எவ்வளவு மோலார் மாஸ் பார்த்தோம்னா 152. அப்ப இந்த ரியாக்ஷன்ல பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எவ்வளவு இருக்கு 152 மோலார் மாஸ். அதுபோல எத்தனை இருக்கு 2 இருக்கு. சோ 2 into 152 158 கிராம் of potassium permanganate reacts. Complete reaction எவ்வளவு ரியாக்ட் ஆகுது 10 moles of ferrous sulfate. அப்ப 10 into 152 கிராம் அப்படி வெச்சுக்கலாம். ஆச்சுங்களா. இப்போ இது நான் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எவ்வளவு 31.6. உங்களுக்கு இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் தெரியலன்னு வெச்சுக்கங்க. ஃபெரஸ் சல்ஃபேட் கூட ஈக்குவலன்ட் மாஸ் தெரியாது, கண்டுபிடிக்கலாம் எப்படி. சோ 31.6 கிராம் ஓட ரியாக்ட் ஆகிறதுக்கு இது எவ்வளவு வேணும், அதான் ஈக்குவலன்ட் மாஸ். சோ நம்ம முதல்ல சொன்னதுனால வெச்சுக்கலாம், இத நான் எடுக்கிறேன். I know the equivalent mass of potassium permanganate. அது எவ்வளவு 31.6 கிராம். இது கூட ரியாக்ட் ஆகிறதுக்கு how much of ferrous sulfate is needed, இதுதான் எனக்கு கேள்வி. எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ஈக்குவேஷன் எல்லாம் வேணுமா இல்லாம கூட சொல்லலாம், பட் ஈக்குவேஷன் வச்சு போலாம். எப்படி, so 2 moles of KMnO4 reacts with 10 moles of ferrous sulfate. ferrous sulfate உடைய மோலார் மாஸ் வந்து 158, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மோலார் மாஸ் வந்து 152. ferrous sulfate க்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 158. சோ இது இருக்கட்டும். இது ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தெரியும், ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் எனக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தோம்னா 2 moles of potassium permanganate, so 2 into 158 gram reacts completely with 10 moles of ferrous sulfate. ஒரு மோல் ஆஃப் ferrous sulfate எவ்வளவு 152. எத்தனை ரியாக்ட் ஆயிருக்கு 10. சரிங்களா, இது ரேஷியோ.
நான் என்ன சொன்னேன், ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இஸ் known to me. அது எவ்வளோ, 31.6 கிராம் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ரியாக்ட் ஆகிறதுக்கு how much of ferrous sulfate is needed, அதுதான் அதனுடைய ஈக்குவலன்ட் மாஸ். ஸோ இதனுடைய ஈக்குவலன்ட் மாஸ் எவ்வளவோ அதே மாதிரி ஈக்குவலன்ட் மாஸ் எவ்வளவோ அதுதான் ரியாக்ட் ஆகும், அதுதான் கம்ப்ளீட் ஆகும் ரியாக்ஷன். அப்போ இது 31.6 கிராமோட ரியாக்ட் ஆகுது என்ன பண்ணலாம், இவ்வளவோட ரியாக்ட் ஆகுது எவ்வளவு, இதோட சிம்பிள் வழக்கம் போல ஒரு சின்ன கால்குலேஷன் 31.6 டிவைடட் பை 2 into 158 போட்டோம்னா எவ்வளவு வரும், 316 வரும். 2 into 158 into இது எவ்வளவு வரும் பாருங்க, நான் அப்படியே போடுறேன் 10 into 152 போடுறேன். இத கேன்சல் பண்ணீங்கன்னா 10 times 10 கேன்சல் 152. இது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஈக்குவலன்ட் மாஸ் 31.6. இதுல இருந்து எது கண்டுபிடிச்சோம், ஃபெரஸ் சல்ஃபேட்டோட ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிச்சோம் 152. இது போல known to unknown போகலாம், இன்னொன்னு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம், எப்படி வேணா போகலாம். ஸோ அகைன் ஐ இன்சிஸ்ட் தட் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா, ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ், ரிடக்ஷன் ஆக்சிடேஷன், ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இது ஒரு செட். இன்னொன்னு நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷன் என்ன, ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் பேஸ். இதுல ஒரு ரியேஜென்ட், இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை இவ்வளவு எடுத்தா எவ்வளவு ரெடியூசிங் ஏஜென்ட்டை போட்டா போதும், இதுக்கு வந்து மோல் கணக்கு தேவையில்லை. அதே போல எவ்வளவு ஆசிட் எடுத்தா எவ்வளவு பேஸை ட்ரீட் பண்ணா ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது மாதிரி அனாலிசிஸ் செய்யும்போது அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில தான் we use equivalent mass. இது போல நார்மல் ரியாக்ஷன்ஸ்ல we can use mole. அதனால இந்த ஈக்குவலன்ட் மாஸ் உடைய நெசசிட்டி, ஈக்குவலன்ட் மாஸ் உடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஈக்குவலன்ட் மாஸும் ரியாக்ஷனை பத்தி பேசுறதா, மோலும் ரியாக்ஷனை பத்தி பேசுறதா, பட் the situations are different. இது புரிஞ்சுக்கோங்க. பிராக்டிக்கல்ல வர வர இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இதோட 7 டேர்ம் முடிச்சது. என்னென்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ், மோல் கான்செப்ட், அவகேட்ரோ நம்பர், மோலார் மாஸ், மோலார் வால்யூம், இதெல்லாம் ஒன்னோட ஒன்று ரிலேட்டட். இந்த 6 டேர்ம்ஸ் ஈக்குவலன்ட் மாஸ்ங்கிறது அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா. ஸோ அந்த 7 பாயிண்ட்டும் லெசன்ல திரும்ப திரும்ப வரும்பொழுது ரீகால் பண்ணுங்க. 7க்கு டெஃபினேஷன் புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்றதை விட புரிஞ்சுட்டு படிங்க. ஸோ இதுதான் ஒன் பார்ட் ஆஃப் த லெசன். இது பேசிக்கா தெரிய வேண்டிய சில டேர்ம்ஸ். அடுத்து இன்னும் முக்கியமான ஒரு டேர்ம் படிக்க போறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.